ஹாய், இது கேக் மேக்கிங் vlog தான். இது வந்து 1.5 கிலோ கேக்கு ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் டோரா தீமில் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கேக் பண்ணியிருப்பேன். அந்த கேக்கோட கஸ்டமர் தான். அந்த கேக் ரொம்ப பிடிச்சி போய் தான் செகண்ட் கேக்கும் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்க பாப்பா பர்த்டேக்குள்ள கேக்கு. அவங்க வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு கேக் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக் தான் அது. இதே மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க, 1.5 கிலோவில் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எப்படின்னா, மேம் இது செய்ய முடியாது, இது செய்யலாம், நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சஜஷன் கொடுத்தாலும் அது எல்லாமே ஏற்றுட்டு, மேம் நீங்கள் எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக தான் செஞ்சு கொடுப்பீங்க, நீங்கள் எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதே மாதிரி நான் அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் நல்லா பண்ணி கொடுத்துருந்தேன். ரோஸ் மில்க் சைடில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒயிட் சாக்லேட்ஸை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நிறையா சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து 1 kgயில் 2 டயர் கேட்குறாங்க. 2 டயர் வந்து 1 kgயில் எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் வெளியில் நிறையா பேர் பண்ணுறாங்க. ஏன்னா 1.5 கிலோவே வந்து ரொம்ப சின்ன கேக்காக இருக்குது. இது 1 kgயில் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒரு ஐடியா இல்லை. நான் ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால் 1.5 கிலோ தான் மினிமம் சொல்லுவேன் கஸ்டமர்ஸ்கிட்ட. இப்போ வந்து கேக்கு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் உள்ளே வந்து 2 ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது நம்ம எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கேக் ஒன்றுமே ஆகாது உள்ளே ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணனால. இப்போ வந்து நான் என்ன தீமில் பண்ணுறேன்னா, கீழே வந்து லேண்டு மேலே ஸ்கை அந்த தீமில் தான். ஸோ கிராஸ் கீழே போட்டு மேலே வந்து ஸ்கை போட்டுட்டு மேலே வந்து டோரா ப்ளே பண்ணுற மாதிரி டோரா, புஜ்ஜி, மேப்பு, அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே நான் எடிபிள் பிரிண்ட்டு தான். இதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. நம்ம வந்து கேக் வெட்டும் போது மட்டும் இதை ஸ்டிக் பண்ணிட்டா போதும். நான் கஸ்டமர்ஸ்ட்டு இது தனியாக கொடுத்துருவேன். அவங்க கேக் வெட்ட போகும்போது இதை ஸ்டிக் பண்ணிப்பாங்க. கேக்கை பார்த்துட்டு லுக் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வந்த கெஸ்ட் எல்லாமே கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வாய்ஸ் மெசேஜ் வேறு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதை ஆட் பண்ணலை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் கேக்ஸ் வேணும்னா இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், டிஎம் பண்ணுங்கள். பாய்.